மார்கழி மாதமும் திருப்பாவையும் பிரிக்க முடியாதவை. மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் இயற்றிய 30 திருப்பாவை பாடல்களைப் பாடி விஷ்ணுவின் அருளைப் பெறுவது வைணவர்களின் வழக்கம். இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மன அமைதியையும் தரும். இந்த மாதம் கடவுளை வழிபடுவதற்கென்றே ஒதுக்கப்பட்ட மாதம். திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்படுகின்றன. டிசம்பர் மத்தியில் தொடங்கி ஜனவரி மத்தியில் முடியும் ஒரு மாதம்தான் மார்கழி மாதம். 12 ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் விஷ்ணுவின் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தியால் திருப்பாவையைப் பாடினார். திரு என்றால் மரியாதை, பாவை என்றால் பெண். மரியாதைக்குரிய ஆண்டாள் பாடிய பாடல்களே திருப்பாவை. 30 பாடல்கள் கொண்டது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பாடல் வீதம் மார்கழி மாதம் முழுவதும் பாடப்படுகிறது. விஷ்ணுவின் மீதுள்ள பக்தியை வெளிப்படுத்தவும் ஆன்மீக விழிப்புணர்வு பெறவும் சோல்காகவும் பாடப்படுகிறது. மார்கழியில் திருப்பாவையை அதிகாலையில் எழுந்து பெண்கள் கோலமிட்டு திருப்பாவை பாடல்களைப் பாடி வழிபடுவார்கள். இது ஸ்ரீகிருஷ்ணனை எழுப்புவது போல கருதப்படுகிறது. திருமணம், நல்ல வேலை, கடன் நீங்குதல் போன்ற பலன்களை பக்தர்கள் நம்புகிறார்கள். வைணவர்கள் திருப்பாவையையும் சைவர்கள் மாணிக்க வாசகரின் திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சியையும் பாடி வழிபடுவது வழக்கம். சுருக்கமாக, மார்கழி மாதத்தின் தெய்வீக சூழலும் ஆண்டாளின் திருப்பாவை பாடல்களும் இணைந்து பக்தர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை தருகின்றன.